கோவை அரசு மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளை திறந்து வைத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் 50 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கினார். இந்த நிகழ்வில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையம், பச்சிளம் குழந்தைகளுக்கான பிரிவு, துணை இனப்பெருக்க மையம் ஆகியவை திறந்து வைத்தார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அண்மைய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய மருத்துவத் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார். கடந்த 4 ஆண்டுகளில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பு என்பது கடந்த 4 ஆண்டுகளில் அபரிதமான வளர்ச்சியை பெற்று வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 414 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சீமாங் கட்டிடம், இளங்கலை மற்றும் மருத்துவ படிப்புக்கு 150 250 உயர்த்தும் வகையில் கட்டமைப்பை மேம்படுத்தியது. 1.5 கோடி மதிப்பீட்டில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம், 414 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் கோவைக்கு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட 2 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதிகளுடன் கூடிய ஒரு சலவை அமைப்பு, நவீன உபகரணங்களுடன் கூடிய சலவை அமைப்பு ஒன்று கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்குரிய உபகரணங்கள் வந்தவுடன் அந்த நீராவி சலவை வசதிகள் இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1,35,715 பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், தகுதி பெற்றிருக்கிறார்கள். தகுதி பெற்ற அனைவருக்குமே இடம் கிடைப்பது என்பது கடினமான ஒன்று என்றாலும் இருக்கிற இடங்களில் இவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். என்றாலும் 1,35,715 பேரில் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பு, முதல் 100 மதிப்பெண்களில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற 36 மாநிலங்களில் முதல் 100 மதிப்பெண்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 பேர் அந்த முதல் 100 பேரில் நம்முடைய மாணவர்கள் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.